தலைவா மனம் கொள்ள வந்த தலைவாவா மனம் கொள்ள வந்த இறைவாவா கையோடு கொண்டு தோளோடு சேர்ந்து கண்ணோடு வந்த தலைவா கோடை காலத்தில் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா ஆடை கட்டியே ரதமே ரதமே அருகில் அருகில் நான் வரவா அருகில் வந்ததும் உருகி நின்றதும் உறவு வந்தது உடலிரவு இருவர் காலமும் ஒருவராகவும் இரவில் வந்தது என் நினைவு மனம் கொள்ள வந்த தலைவாவா மனம் கொள்ள வந்த இறைவாவா கையோடு கொண்டு தோளோடு சேர்ந்து கண்ணோடு வந்த தலைவா சிவாந்த இதழா பவனும் பவனும் சென்றவளும் தேனியூரிய மொழியோ மொழியோ மலரும் மலரும் தூமலரும் என்னை வந்ததும் கண்ணை நின்றதும் என்னை வென்றதே என்ப பூமியில் அன்பு மூடையில் இருவர் காதலர் பாடியது மனம் கொள்ள வந்த தலைவாவா மனம் கொள்ள வந்த இறைவாவா கையோடு கொண்டு தோளோடு சேர்ந்து கண்ணோடு வந்த தலைவா பூமிக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா என்னேந்து எண்ணி பேசாமல் வந்த பொன்னன் மேலே சிலையே ஹல் பேசா இருக்கனே ஹல் சாப் பேட்டிங்க பேசா ஆயிரம் உறவுள்ள தேடி எங்கே வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா நீயும் தாய் போல தாங்க முடியுமா உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா தெய்வ உலகத்திலே இருக்குதுடா என் தாயடா ஆசைப்பட்டு எல்லாத்தையும் காத்திருந்தா வாங்களா அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா ஆயிரம் உறவுகளோட தேடி இங்கே வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா நீயும் தாய் போல தாங்க முடியுமா உனக்கு நினைக்கும் அம்மா ஒருத்தி தானடா தெய்வ உலகத்திலே இருக்குதுனா தாயடா இளவட்டமானாலும் என்ன தேச்சு குளிக்க வைப்பா இளவட்டமானாலும் என்ன தேச்சு குளிக்க வைப்பா ஏமாந்த பிள்ளையை என்ன இதயத்தை அவ கொடுப்பா ஏமாந்த பிள்ளையை என்ன இதயத்தை அவ கொடுப்பா கட்டெரும்பு உனக்கடிச்சா கட்டி கட்டி அவ துடிப்பா கட்டெரும்பு உனக்கடிச்சா கட்டி கட்டி அவ துடிப்பா பெற்றவளுக்கு கை மாறுதா பிள்ளை என்ன செய்திடுவா என்ன பெற்றவளுக்கு கை மாறுதா இந்த பிள்ளை என்ன செய்திடுவா உனக்கு எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா தெய்வ உலகத்திலே இருக்குதுனா தாயடா பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா பால் கொடுத்து பிள்ளை மனம் பாத்தி
வச்சு மறப்பா நெஞ்சினிலே நடக்க வைப்பா நீவாம பிடிக்க வைப்பா நெஞ்சினிலே நடக்க வைப்பா நீவாம பிடிக்க வைப்பா பிஞ்சு விரலில் நகம் கடிப்பா பேச சொல்லிய வச்சிருப்பா சின்ன பிஞ்சு விரலில் நகம் கடிப்பா பேச சொல்லிய வச்சிருப்பா உனக்கு எனக்கு அம்மா ஒருத்து தானடா தெய்வ உலகத்திலே இருக்கிறடா தாயடா ஆசைப்பட்டு எல்லாத்தையும் காத்திருந்தா வாங்கடா அம்மாவை வாங்க முடியுமா நீ அம்மாவை வாங்க முடியுமா நீ அம்மாவை வாங்க முடியுமா வாங்க சார் நமஸ்தே ரவ குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு கூட்டம் கடல் மாதிரி இருக்கு இது மாதிரி கூட்டத்தை பார்த்து நான் ரொம்ப நாளாச்சுடா சிறப்பான ஏன்னா நம்ம கூட்டம் முக்கியம் இல்லை ஏன்னா கொஞ்சமே இருந்தாலும் நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடிய பகுதி நம்ம ஏரியாதான் உண்மையில நாங்கள் எத்தனை ஊருக்கோ நாடாவது போயிருக்கோம் பார்த்தீங்களா பெரியவங்கெல்லாம் முன்னால் உட்காந்து
கயிறு கம்பெல்லாம் ஊண்டி ஊர் கட்டுப்பாடோட யாரும் எந்த தொந்தரவும் இருக்கப்படாதுன்னு பெரியவங்களாம் முன்னால் உட்காந்து நாடகத்தை ஆரம்பித்து எல்லாரும் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி. நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் இந்த கம்பெனிலாம் விடிய மரம் இருக்குமாக்கம். 12:20 படுதா, 12:20 படுதாதான் இருக்கும். அலாரம் வச்சிருக்கலாம். ஆமாம், அலாரம் வச்சிருக்கு. 12:20 ஹார்மோனிய கலையரசு பிரபுராஜ் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பிலே மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி காளீஸ்வரர் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஏகே அருள் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. டால மாஸ்டர் சக்தி அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. பாபுடாக நடிக்க அன்பு தம்பி கார்த்திக் ராஜா அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. ஏன்னா இதான் பழைய முறை. ஏன்னா மலர் மாலைக்கும் பல இது இருக்கு. ஆமாங்க, மாலை ஓடுறதுல பல விதம் இருக்கு. ஒரு மாலை ஓட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தோம்னா அது என்ன மாலை? அது பாராட்டு மாலை. ஒரு 3 மணி நேரம் இருந்தோம்னா அது என்ன மாலை? அது கல்யாண மாலை. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கிடைச்சுன்னா மாலை அது என்ன மாலை? கேதத்துக்கு போடுற மாலை. ஏய் தம்பி, விளக்கம் சொல்றேன். நீங்க இது என்ன பூவு? இது இந்த பூ என்ன பூ? சம்மங்கி பூவா? இது யாருக்கு போடுவாங்க? இது என்ன ஆள் பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி. இது என்ன பூவு? இது வந்து ரோஸ். இது யாருக்கு போடுவாங்க? லேடிஸ்க்கு கொடுப்பாங்க, லவர்ஸ். எங்களுக்கு மலர் மாலை அணிவித்து தம்பி பெருமைப்படுத்திய இது என்ன பூவு? அது குஞ்சம். அது வந்து இந்த மாலை வந்து ஆம்பளை மாலை. எங்களுக்கு எனக்கு பூ எல்லாமே மல்லிகை பொறுத்தவரை தெரியாது. இன்னும் கனாமரம் அந்த பூ தெரியும். இன்னொன்று மஞ்சள் பூ நல்லா மணக்கும். ரொம்ப சிறப்பான எங்களுக்கு மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்தி விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா இது வைக்கலாம், கரகாட்டம். ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். 1.5 லட்சம் ரூபாய்? ஆமாண்ணே. ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். கும்மி பாட்டுக்கு 1 லட்சம் ரூபாயா? ஆமாண்ணே. ஒரு 80,000 இருந்தா இது வைக்கலாம். புருஷன் முன்னாடி தண்ணி அடிச்சிட்டு சண்டை ஓடுறது. ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் நாடகம்தான் முக்கியம். அப்படியே இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க வேண்டும். வளர்த்த ஆத்தாக்க வீட்டில் இருக்கலாம், வாங்கம்மா சோத்துல தண்ணியை ஊற்றி குழம்புல தண்ணியை ஊற்றி புரிஞ்ச 2 குடத்தை ஊற்றி வாமா காலையம்மா அஞ்சமாக்கா. சோத்துல தண்ணி ஊத்துறது சரி சரி, குழம்புல தண்ணி ஊத்த சொல்ற? அத விருந்தாடி ஊற்றினா சுடுதண்ணி காய்ச்சி ஊத்த வேண்டியானே. சரி, குழம்புலையும் ஊத்தியாச்சு. சரி, புருஷன் தலையில ஏன் தண்ணி ஊத்த சொல்ற? புருஷன் தலையில ஊத்த சொன்னா காரணம் இருக்கு. என்ன காரணம்? என்னைக்குமே கடைக்கு போகாதாலும் இன்னைக்கு தான் கடைக்கு போவேன். எந்த கடைக்கு? 10:45 ஆரம்பிச்சிருவேன். ஏண்டி உளுந்து வாங்கிட்டியா? உங்க மச்சான் வாரம் சொன்னாலே இல்ல கொஞ்சம் கூட குடும்பத்துல பொறுப்பு ஏங்க, அதை மட்டும் தானே மறந்துட்டேன். இஞ்சி பேஸ்ட் வாங்கினியா? இல்லையேங்க. மச்சால பற்ற வாங்கினியா? இல்லையேங்க. அப்படின்னு 10:45 ஆரம்பிக்கிறோம். ஒரு ரவுண்டு போயிட்டு வருவேன், மறுபடிக்கு வருவேன். சாண்டி ஆச்சி மிளகாத்தூள் வாங்கினியா? சக்தி மிளகாத்தூள் தான் வாங்கினேன். அப்படின்னு மறுபடிக்கும் திரும்பி போவேன். போயிட்டு மறுபடிக்கும் அவர் கட்டிங்க போக வரேன். மறுபடியும் கேட்பேன், தக்காளி இல்லைன்னு சொன்னீங்க, நான் பார்க்காம போயிட்டேன். இல்லைன்னு சொல்லல, நான் பார்க்காம போய் பிரிச்சுக்கல தாங்க 1.5 கிலோ கிடக்கு. அதுதான் பிரிச்சுக்குள்ள இல்லை, எனக்கு தெரியாது. பிரிச்சுக்குள்ள பீர் பாட்டு தான் கிடக்கு 3, எனக்கு தெரியாது. அப்படின்னு சொல்லி ஓயாம 4-5 தடவை போ சரக்கு கூடிடுறோம். மறுபடியும் அப்புறம் நாடாம் பார்க்க வர வழி தெரியாது, எங்கிட்டு போகணும் வரணும். தண்ணி அள்ளி ஊற்றினாத்தான் தெளிவு கொடுக்கும். அதுக்குதான் புருஷன் தலையில் 4 குடம் தண்ணியை ஊற்றி எல்லாரும் முன்னால் வந்து உட்கார்ந்து நாடகத்தின் பேரன் பார்ந்த பெரியவர்களே, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தினை காண வருகின்ற வட்டார நாடக கலாச்சார மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சி தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாயப்படி மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டம் போட கிடக்கும் திருட்டு கட்டைகளே. ஆமா, மற்றும் காஜவாடி நான் குடும்பத்தில் ஒரு அக்கறையான ஆள்றானா.
அண்ணே இல்லடா அண்ணே போயிட்டாங்கன்னா உங்களுக்கு சாமானியமா அத்தாச்சி சமைக்க வைக்க. அண்ணே அண்ணன் முன்னாடியா சொல்றது வந்து குடும்பத்துல அக்கறை இருக்கிற ஆளு. அண்ணே ஊருக்கு போட்டானா அண்ணன் முன்னாடி கூட சாமானியமா வாங்கி கொடுக்குறது இல்லையா? அந்த வீட்டு வாசலோட நின்றுக்கிறேன்னு யார் சொன்னா? ஆமா சாமான் வாங்கி கொடுக்குறேன். நீ வீட்டு வாசல் நிக்கிறதுக்கு அண்ணன் முன்னாடி இதெல்லாம் இப்படி இருக்கலடா. அண்ணன் முண்டாட்டி நமக்கு வந்து தெய்வம்டா. அப்படி சொல்லு. தம்பி முண்டாட்டி தாம் முண்டாட்டி மாதிரி. ஆமாயா தெய்வம். அதனால எங்கிருந்து அங்கே நாடகத்தை காண்பதற்காக வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு நம்மளெல்லாம் காக்குகின்ற அந்த முத்துமாரியம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கும் நம்ம ஊரில் வீட்டிருக்கின்ற அந்த நாயத்தான் பற்றி வீட்டிருக்கின்ற அந்த முத்துமாரியம்மனை வணங்கி நாடகத்தை ஆரம்பிச்சிடும். அப்போ கொஞ்சம் வாலி மேற்க வைங்க. கருணை உள்ளது. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாகம் உருவெடுத்து கருமாறி அருள்கிறார். மகிழகிலே முண்டகு கன்னியம்மா மாங்காடு தனிவாடு காமாட்சி அம்மா நாயத்தம்பட்டி வாழுகின்ற முத்துமாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி. அருளை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். அருளை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். அருணாக உருவெடுத்து கருமாறு மாதிரி குறையுது, அப்படியே குறையுது. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். அருணாக உருவெடுத்து கருமாறியார். மகிழகிலே முண்டக கண்ணி அம்மா நாய்தம்பட்டியில் விட்டிருக்கும் முத்துமாரியம்மா நாய்தம்பட்டியில் விட்டிருக்கும் முத்துமாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி. உன்னத மாரியம்மா புகழகு தேவியம்மா உன்னத மாரியம்மா புகழகு தேவியம்மா இன்னுமெல்லாம் தீர்த்தவரே எங்கள் முத்துமாரியம்மா இன்னுமெல்லாம் தீர்த்தவரே எங்கள் முத்துமாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ளத்தோடு நம்மாருளை மாறி தருகிறார். கருணாக உருவெடுத்து கருமாறி தருகிறார். மகிழகிலே முன்னக கண்ணியம்மா நாய்தம்பட்டில் வாழுகின்ற முத்துமாரியம்மா நாய்தம்பட்டில் வாழுகின்ற முத்துமாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி. தீச்சட்டி ஏந்தி உந்தன் திருமுகத்தை காண வந்தோ தீச்சட்டி ஏந்தி உந்தன் திருமுகத்தை காண வந்தோ தீச்சட்டி ஏந்தி உந்தன் திருமுகத்தை காண வந்தோ அவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறேன் அவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறேன். புத்திகட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார் புத்திகட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார் புத்திகட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார். நீரை காப்பாற்றி குழந்தையாக தவறு அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ளத்தோடு நம்மாருளை மாறி தருகிறார். அருணாக உருவெடுத்து கருமாறியார். மகிழகிலே முன்னகை கண்ணியம்மா நாய்தம்பட்டில் வாழுகின்ற முத்துமாரியம்மா நாய்தம்பட்டில் வாழுகின்ற முத்துமாரியம்மா நாய்தம்பட்டில் வாழுகின்ற முத்துமாரி. ஆளாளம் சோ எப்ப ஆளாளங்க அப்படின்னு பறவை வருத்தலாமா நாங்கெல்லாம் வந்திருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. அதான் பெண்கள் நல்லா கைதட்டுங்கம்மா. புருஷனை மட்டும் முதுகுலே போட்டு குத்துறியல்ல நல்லா கைதட்டுங்க. எப்போ சொல்லிட்டா குத்துவாங்க வெளியே சொல்ல முடியாம இருக்காங்க அடி வாங்கி விட்டு. ஏன்னா கைதட்டினாத்தான் பிரஷர் குறையுது. ஆமாங்க
ப்ளஷர் இல்ல பிரஷர். மனுஷன் பருத்தே இருந்தோம்னா இடுப்பை கடுக்கும், உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரன்னு கால் சூ வரைக்கும். இந்த கையை எப்படி பார்த்தீங்கன்னா கை மரன்னு இருக்கும். தெரியாது உங்களுக்கு? நான் மாதிரி கால கேட்டு அதுக்கு தான் கை தட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி, ஏன் ஆத்தி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு, பின்னால நிலை 2 குண்டு 2 கயறு, குண்டு எவனாலும் சிலு ஏதாவது கிரிட்டிக்கல் வேலை வளர்த்து அப்படி சொல்லட்டி அடிக்க. இது பின்னால கயறில் 2 குண்டு இருக்கும்ல, அப்படி அப்படி செஞ்சா ஒரே அடியா அந்த குண்டு பட்டுச்சுனால இருக்கு நீர்னு கேட்கும். 800 ரூபா தையக்கூலி கொடுத்து பின்னால சலனல் கயறு 2 குண்டு வச்சு தச்சு, அவங்க சோடியா அப்படி ஒற்றுமையா புருஷம்புலாம் அம்புட்டு வேலிக்கிற வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து நொங்கு கலண்டு வச்சிருவேன். 1000ல் 32 ஓட்டை இருக்கும். அவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட் தச்சு அம்மனும் ஓட்டையோடு தானே இருக்கும். பெண்கள்லாம் அந்த 8 நாளைக்கு அந்த முத்துமாரியம்மன் நினைச்சு அப்படி கும்மி விட்டா பாருங்க, அந்த சந்தோஷமே வேற. அப்படிதான் இல்ல இல்ல இவங்க கும்மி விட்டுறத பார்த்தா ஊர்ல இப்படித்தான் பொம்பளை ஆளு கொட்டுங்க. இங்க இல்லடா உங்க பேசிக்கிறா, நீ சண்டை எடுத்து விட்டுறாத. அங்கே கும்மி அடிக்கல பேசிக்கிடுவாங்க. அதுல நம்மால ஆம்பளை ஆளு இடையில நுழையாம்பார். அவங்க ஓட்ட கட்டிக்கு கண்ணான்னு இருக்கு, நல்ல சிவத்த பொம்பளையா இருக்கும். அது யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்று உட்காந்துக்குருவேன், நின்றுக்குருவேன், நின்று இருந்துரு அதாச்சு அதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்ந்து ஒரு ரவுண்டு சுத்தி வருவேன். அப்படிதான் ஒரு ரவுண்டு சுத்தி வருவேன். 2ஆவது ரவுண்டு அந்த அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட இடுத்துக்கிட்டு சண்டை ஓடிக்கிட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு முளைப்பாரி நடு ரோட்ல கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பாங்கொள்ள ஒரு பக்கம், பூசாரி வெறுகு மாதிரியே முழிப்பார். ஏன்டான் இது முளைப்பாரி ஓட்டம். அப்புறம் நம்ம அளவுலாம் அம்பட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்பாங்க. அண்ணா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மா அந்த வேலை பார்த்துருக்கோம்ல, காரணமே நீங்க தான். அது மாதிரிலாம் இல்லாம அமைதியா இருந்து நாடகத்தை ரசிகர்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் விண்ணகரத்தில் புன்னகரமா விளங்கக்கூடிய வல்லடிக்காரர் சுவாமி துணை, மந்தகருப்பண சுவாமி துணை, ஸ்ரீ ஏழை காத்த அம்மன் துணை, மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வெள்ளலூர் நாட்டைச் சேர்ந்த நாயத்தான்பட்டியில் அருள்வாழ்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நாடக நடிகர் அனைவரும் காண வருகை அன்புடைய நிகழும் மங்களகரமான விசுவாசம். பங்குனி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதம்ம நாடகம் சீர்திருப்பாணி வரும். இது பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரியவரு கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசூட்டி வரும் நடிப்பு சிவேந்தன் அன்புனார் நாகரத்ன பள்ளத்தைச் சேர்ந்த SS கலைவாணன் அவர்கள் விரங்கமலையிலே வேலன் வேடன் ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எருகமலை உரையாடி குயில் ஒன்று குயிடும் கோகிலவாணி அன்பு சோரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசூட்டி வரும் இணையதள புகழ் புதுகையைச் சேர்ந்த அனிதா அவர்கள் விரங்கமலையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்றான என்று வெற்றி முரசு கொண்டு வரும் அன்பப்பா வீரமங்கலத்தைச் சேர்ந்த லே கவிராஜ் அவர்கள் விரங்கமலையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்பனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் பல மாணவர்களுக்கு ஆசானாய் விளங்கக்கூடிய
புதுக்கோட்டையை சேர்ந்த எஸ் பிரபுராஜ் அவர்களை வருங்க மேலே ஹார்மோனிய பின்பாட்டு இசைப்பார்கள். பல கைதட்டி அத்தனை அன்பு சொந்தங்களை சார்ந்த நெஞ்சம் மறப்பதில்லை, நெஞ்சம் படம் பேர் நெஞ்சம் மறப்பதுனா. ஏன்னா மைக்கில் யார் வேணாலும் பாடிடலாம், வாசிக்க ரொம்ப சிரமம். ரொம்ப சிறப்பாக இசைத்து அன்புனார்கள் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை இரட்டையாலயத்தைச் சேர்ந்த காலேஸ்வரன் அவர்கள் வருங்க மலையிலே மிருதங்கம், நவேலா, டோலக், தவுல் செய்ப்பார்கள்.
பலே 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 சிறப்பாக சித்த அன்பு மாப்பிளை வெஞ்சார நன்றி கைதட்ட 4 பேருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் புதுகையை சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் விரைகமடையிலே ஆல்ரவுண்ட் சேர்ப்பார்கள். Thank you.
முகர்சிங் வாசி. ரொம்ப சிறப்பாக இசைத்த நம்ம ரெக்கார்டிங் தட்டில முகர்சிங்களை பார்த்துட்டோம். உண்மையிலே நாடகத்துறையிலேயும் முகர்சிங்க சேர்க்கிறீங்களா, அதெல்லாம் பெரிய விஷயம். ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்புனார்கள் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் புதுவை சேர்ந்த சக்தி அவர்கள் விறகுமிடலை தாளம் செய்ப்பார்கள். சிறப்பாக இசைத்த இசை சகலம் சார்ந்து நன்றிமணி நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு அம்பிகை நாடக சபா சிஆர் சின்னப்பா ஹார்மோனிஸ்ட் உரிமை கே உதயகுமார் பிரஸ் போர்சகுடி நடுகுடியிருப்பு ஓட்டு வீடு அது எழுதியிருக்கு. அதுல எங்க எழுதியிருக்கு? அந்த மரத்துல இருக்கு. ரொம்ப சிறப்பான முறையில் சீனமைத்திருக்கும் அன்பர்களை சார்ந்த நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த மொழி படித்தான் ஒளிபெருக்கி அமைகள் எங்களுக்கு சிறந்த முறை ஒளிபெருக்கி அமைத்திற்கு ஒளிவழி இளையராஜா இளையராஜா ஒளிபெருக்கி அன்பழகு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு உண்மையிலே வீட்டு சாப்பாடு ரொம்ப சிறப்பான உபசரிப்பு. ஏன்னா கடை அது கடை மாதிரியே தெரியல, கடையாக இருந்தாலும் அந்த வீட்டில் அந்த அக்கா என்ன வேணும் எது வேணும்னு அது தொக்கா என்ன வச்சு ரொம்ப சிறப்பான உபசரிப்பு சாப்பாடு ஏற்பாடு ரொம்ப சிறப்பான முறையில். பேர் என்னையா? அரியான் ஹோட்டலில் ரொம்ப சிறப்பான ஸ்ரீ அரியான் ஹோட்டலில் ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு. இந்த உபசரிப்பு என்ன வேணும் ஏது வேணும்னு ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்து பலா குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆனந்த ரசி அபிநய சுந்தரி தரணி நடன பேரலை புதுவையை சேர்ந்து ஜெயப்பிரியா அவர்களின் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா குடும்ப கருவாடுடா வாழ மீனு காணுடா வர்ற ஸ்டைல பாரடா சுண்ட கஞ்சி சோறுடா குடும்ப கருவாடுடா வாழ மீனு காலுடா வர்ற ஸ்டைல பாரடா சலோமியா சலோமியா ரொம்ப சிறப்பான முறையில் இசைத்து அன்புனார்கள் சார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசிரியர்கள் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமையில் திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை
இனிதே தூங்கிடு நன்றி என்று கலந்த வணக்கம். ஏன்னா நம்ம ஏரியாவில் நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி அவங்கவுங்க நேரத்துக்கு அந்த கலைஞர்களை நம்ம விட்டன். 11:45 வள்ளி வரணும், 12 மணி 12:45 நாரதர் வரணும், அதே மாதிரி 2:45 முருகன் வரணும், 3 மணிக்கு நாடகத்தை முடிக்கணுமா? 3:45. சரி அவன் ஊரு காசு அப்பெல்லாம் ஏமாத்தப்படாது. இல்ல சொல்றேன், அவங்க நேரத்துக்கு 4:30 மணிக்கு போஸ்ட் மரத்துல பப்புனுக்காரனா கட்டி வைக்கணும். அது தாங்காது, இடிஞ்சிடும். அவங்க நேரத்துக்கு அந்த கலைஞர்களை வர சொல்லல. நல்ல அமைதியா இருந்து நாடகத்தை ரசிங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களெல்லாம் அந்த அவங்க கைபேசியை கொண்டு போகக்கூடிய அந்த யூடியூப் சேனல் அன்புள்ளவங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. 2 மணி நேரம் வந்திருக்காங்க அண்ணே. அவங்க இது உங்க ஊர் தானே? இது உங்க ஊர் யூடியூப் சேனல்? இது எங்க தமிழா? இது எங்க தமிழ், இது உங்க ஊர் யூடியூப் சேனல். அன்புள்ளவங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. ஏன்னா நாடகம் பார்க்காத அளவுக்குலாம் அவங்க கைபேசிக்கு சில நேரம் போய் அவர் எங்கிட்ட ஊர் அண்ணே கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரு. இந்த நாடக கலையின் மீது பற்று அவருக்கு ஒரு ஜோர், அவர் கைதட்ட கொடுங்க. ஏன்னா அந்த கோயம்புத்தூர்லேருந்து நாடகத்தை அவர் வீடியோ எடுத்துட்டு அந்த நாடக கலை மீது பற்று. சில ஊரில் வந்து அந்த மெனக்கட்டு கலைஞர்களுக்கு துண்டு வாங்கி அந்த பொன்னாடை ஊற்றுவார். அதே மாதிரி அன்பளி அந்த அந்த கலையின் மீது பற்று. உண்மையிலே நான்லாம் அந்த நாடகத்துறைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். கொத்தனார் வேலை பார்த்து, கருவாடு விற்று, செங்கக்கல் அள்ளி, ஐசியாவரம் விற்று, மீன் விற்று இந்த நாடகத்துக்கு வருமுனே நான் பட்ட பாடு என்பதை ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு மேலே மொட்டை மாடியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் தம்பி அண்ணே நாடகத்துக்கெல்லாம் வந்துட்டீங்க, ஆமாண்ணே, உள்ள நுழைஞ்சிட்டீங்க. உண்மை உள்ள வந்து பப்புன்னு போட்டோன்னே இந்த பக்க மேலக்காரங்களும் அந்த நடிகர்களும் பண்ண உங்களுக்கு இம்சை உண்மையிலே அதெல்லாம் தாங்க முடியாது. அதுலேயே முதல்ல இம்சை கொடுத்தா வர நீனு ரமேஷ். உண்மையிலே அப்பெல்லாம் நாடக கலைஞர்கள் உள்ள பார்க்க முடியாது. அந்த நாடக கலைஞர்கள் பார்க்க முடியாதுன்னு அப்பெல்லாம் நல்லா அந்த ஆர்வத்திலே உள்ளே விட மாட்டாங்க. அந்த நாடக கலைஞர் அந்த வேணு வந்தாலும் அந்த வேனை பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருக்கு. உண்மையிலே அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நாடகத்துறைக்கு வந்ததேன். உங்கள் மாதிரி ரசிகர் மத்தியில் நாங்கள் நல்லா இருக்கோம்னா நீங்கள் போட்ட பிச்சையில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் நாடக கலைஞர்களே இல்லை. உங்களை வச்சுதான் இந்த கலைஞர்கள்லாம் 10 கலைஞர்கள் உங்க காலத்துக்கு 2 மாடி வீடு கட்டியிருக்கான். உண்மையிலே பொலிரோ கார் வாங்கியிருக்கான், எல்லாமே கார் வாங்கியிருக்கான், எல்லாமே 2வது பொண்டாடிக்கு 10 பவுன் நகை எடுத்து போட்டிருக்கான். இல்லை அதெல்லாம் அது 2வது பொண்டாடி எடுக்கலையா? போய் சொல்லப்படாது. ஏன்னா நீங்கள் போட்ட பிச்சையில் நாங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களை வாழ வைக்கிற தெய்வமே நீங்கள் தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி என்று இழந்த வணக்கம். மற்றும் பக்த கோடி பொதுமக்கள் அனைவரையும் காலை நாடகத்தை காண வருக இப்படிக்கு நாயத்தான்பட்டி கிராமத்தார்கள் இளைஞர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடக நிமிடத்திற்கு நாடக அமைப்பு MS வல்லரசு நாயத்தான்பட்டி அன்பு தம்பி அவர்கள் இந்த நாடகத்தை அமைந்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில், குறைஞ்ச செலவுனா 60,000, கூடனா 80,000, 1,00,000. நீங்கள் காட்டில் குறைஞ்சன்னா 30,000 நினச்சிடாம அப்புறம் பப்புன்னு பின்னால் வந்தோன்னா கொட்டாயில் நெருப்பு உறுப்பு வச்சாலும் வச்சுருவாங்க. எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைகளை கொண்டு சிறப்பாக அமைத்து தருவார்கள். அன்பு சோழர் வல்லரசு MS வல்லரசு நாயத்தனப்பட்டி என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இணையற்ற நாடகம் மட்டுமல்ல, ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி தப்பாட்டம் கோலாட்டம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்பு சோழர் தொழில் சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இணையற்ற என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே இப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே இப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே அளவுக்கு மேலே சுட்டு பார்க்கிறேன்.
குறுக்கு வருகிற சம்பாதிக்கிறா என்ன செய்ய போறோமோ அன்பே நன்னே வழியில ஆகோமோ அன்பே பெரியண்ணே வயசு பையனை பார்த்து 60 வயசு அடையாளம் தெரியும் 20 வயசு பையனை பார்த்தா 60 வயசு அடையாளம் தெரியும் 60 வயசு கிழவனை பார்த்தா 20 வயசு அடையாளம் என்ன செய்ய போறோமோ வயசு நன்னே ஆமா வெயில எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே கறி குழம்பு மீன் குழம்பா